அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசி அன்பர்களுக்கு கிரக பெயர்ச்சிகள் இந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் பாவகத்தில் 5 கிரக சேர்க்கை ஏற்பட போகுதுங்க. இந்த கிரக சேர்க்கையினால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அமோகமான ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிரக பயிற்சிகளால் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேசம் அற்புதமான ராசி. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு தான் செவ்வாய் பகவானே அதிபதியாக இருப்பார். அப்போது வீரியத்தையும் தைரியத்தையும் ஒரு தன்னம்பை உற்சாகத்தையும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடியதே செவ்வாய் பகவான் தான். அப்போது நீங்கள் அந்த காரகத்துக்கு தன்மையோடு செயல்படுறதுனால உங்களுடைய உற்சாகம் மற்றவங்கள ஆச்சரியப்படுற அளவுக்கு அற்புதமாக இருக்கும். ஒரு முயற்சி கண்டிப்பாக எடுத்தீங்கன்னா அது சக்ஸஸ் தான். அன்பு உங்ககிட்ட தான் ரொம்ப நிறைஞ்சு நிற்கும். ஒருத்தர் மேலே பாசம் வச்சுட்டிங்கன்னா உயிருக்கு உயிராக நேசிப்பீங்க. அது மட்டும் கிடையாது, எந்த துறையிலையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட ராசி மேசராசியில் பிறந்த அன்பர்கள். சமீப காலகட்டங்களாக கடுமையான ஒரு போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டோம்னா அது மேசராசியில் பிறந்த அன்பர்கள் மட்டும்தான். காரணம், உங்களுடைய முயற்சி அடுத்தவங்களுக்கு சக்ஸஸாக இருக்குது. பாடுபடுறீங்க, எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கிறீங்க, உற்சாகம் நிறைந்து காணப்பட்டாலும் ஆனால் அதுக்கு உண்டான பலன்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. இப்படி சில சறுக்குகளை சரிவுகளை சந்திக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும், என்னவானாலும் பார்க்கலாம், எப்படியாவது நம்ம சாதிச்சே காட்டணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தோடு செயல்பட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த வேகம் உங்களுக்கு ஒரு சாதகமாக முடியக்கூடிய ஒரு காலம்தான் இந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் பாவகம். அப்படின்னா லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்துலங்க சூரிய பகவான் உங்களுடைய பஞ்சமாதிபதி, உங்களுடைய ராசிநாதன் ஜென்மாதிபதி செவ்வாய் பகவான், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஆகிய புதன் பகவான் ஒரு கல்வி ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடியவர். அதே சமயத்தில் சுக்கிரன் உங்களுடைய தனக்காரகன் கலஸ்தரக்காரகன். இவங்களோடு இணைந்து ராகு பகவானுடைய தொடர்பில் லாபஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ணும்போது உண்மையிலேயே இது ஒரு அற்புதம் காலம்தான். காரணம், 3ஆம் பாவகத்தில் இருந்து குரு பகவான் 9ஆம் பார்வையா அதாவது லாபஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது போராடி எவ்வளவோ முயற்சிகள் எடுத்து பொருளாதாரத்திலையும் ஜெயிக்க முடியல. அதே நேரத்தில் குடும்பஸ்தானங்களிலையும் சில கடுமையான போராட்டங்களை சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொன்னான காலமாக தான் நாம் எடுத்து இந்த நேரத்தில் சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நேரம். அப்போது ஆத்மகாரகன் பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனோடு இணையும் போது ராகு இணைந்திருந்தாலும் திடீர் யோகத்தையும் கொடுப்பார். என ஒவ்வொரு கிரகங்கள் ஒன்று இணையும் போது அது யோகமாகவும் செயல்படுறது உண்டு, சில பாதகமாகவும் பயன்படுறது உண்டு. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அன்புக்கு கட்டுப்பட்டு எந்த அளவுக்கு நாம் மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து, அதாவது நாம் நல்லா இருந்தால் போதும், நாம் ஜெயிச்சா போதும், நாம் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் நீங்கள் ஒருபோதும் நினச்சது கிடையாது. எதுவானாலும் சரி, எப்படியானாலும் சரி, அடுத்தவங்களை கஷ்டப்பட்டு நம்ம நல்லா இருக்கிறது நமக்கு வேண்டாம். அது கூட பிறந்த பிறப்புகளுக்கும் அப்படி தான் நினைப்பீங்க. அதாவது 3வது மனித முகந்தெரியாத நபர்களாக இருந்து உங்களை நம்பி வந்துட்டால் கூட
அவங்களுக்காக கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல உதவிகள் செய்து அவங்களால நமக்கு பிரயோஜனமே இல்லைனாலும் அவங்களுடைய கஷ்டத்தை வேடிக்கை பார்க்க தெரியாது, அவங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு என்ன வழின்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல மனம் கொண்டவங்க மேசராசிக்காரரு. ஆனால் மற்றவங்களாலேயே பாதிக்கப்பட்டீங்க, கடுமையான போராட்டங்களை சந்திச்சிங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வேலையிலேயே நிம்மதி இல்லை, வேலையே கைவிட்டு போயிடுச்சு. எவ்வளோ நாள் போராடி நம்ம இந்த வேலையில் உழைச்சோம், கஷ்டப்பட்டு சாதித்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா நமக்கு அந்த இடத்துல ஒரு மதிப்பில்லைங்கிறத விட அந்த வேலையே விட்டு நம்மளை தூக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க வந்து மற்றவங்க மறைமுகமாக செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க, நாம் மட்டும் தனியாக இருக்கிறோம். யார் நமக்கு எந்த மாதிரி சூழ்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எந்த மாதிரி ஒரு மோசங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, செய்யாத தவறுகளுக்கு நாம் செய்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. நாம் எதுவுமே தவறு செய்யலனாலும் ஆனால் அது சொல்லி சரிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் நமக்கு சரியாக அமையாது. மனசில் இருக்குது, இது இப்படித்தான், இன்னாரனால தான் நமக்கு இடைஞ்சல் வருது, இப்படி தான் நமக்கு சிரமங்கள் ஏற்படுது. ஆனால் நம்மளுடைய களங்கத்தை ஏற்படுத்துகிறாங்க, நல்ல பேரும் புகழையும் கெடுத்து விடுறாங்க. நாம் வந்து ஒரு அங்கீகாரத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நமக்கு பாதகத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னு தெரியும். ஆனால் தெரிந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலைகள். இப்படி சிலர் பார்க்கும்போது வேலையே மாற்றங்கள் உருவாகிருக்கு, மாறுதல்கள் உண்டாகிருக்கு. இது இன்னும் சொல்ல போனோம்னா, அதாவது புதிய வேலை தேடலாமா, வேறு பக்கம் வேலைக்கு போகலாமா, என்ன செய்யலாம் அப்படிங்கிறது சிந்திச்சிட்டு இருப்பீங்களே தவிர, ஆனால் அந்த சிந்தனை வந்து சரியான ஒரு தீர்வான தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாத ஒரு மனக்குழப்பம். சரிங்களா? இதுதான் இப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது குடும்ப சிக்கல்கள் ஆச்சுங்களா, பண நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. பண நெருக்கடிகள்ங்கிறது எப்படி தான் நம்ம எவ்வளோ தான் சம்பாரித்தோம், எத்தனையோ சாதித்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா, அதாவது கையில் இருந்த காசு கரைஞ்சி போச்சு, கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டாயிருச்சு. இப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒன்று வேலையில் பார்த்தாலும் பிரச்சனை, ஒன்று பார்த்தோம்னா பண நெருக்கடிகளும் இருக்குது. இதெல்லாமே எப்படி சால்வ் பண்ணலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு முடிவுகள் சாதகம் இல்லை. ஆனால் அந்த சாதகமான வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த கிரக சேர்க்கைகளால் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் மன தைரியத்தையும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும். சரிங்களா? அதே சமயத்தில் குழந்தைகள்னால் ஒரு நல்ல முன்னேற்றம், அது மட்டும் கிடையாது, அதாவது அந்நிய மனிதர்களால் ஒரு ஆதாயம் நிச்சயமாக உண்டாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பமான ஒரு காலகட்டம் தான் இந்த கிரக பயிற்சிகள். இது பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்குமே, அதாவது மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்குமே இந்த பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. சுக்கிரன் மார்ச் மாதம் அதாவது 1ஆம் தேதி பயிற்சி ஆனாலும் குருவின் பலம் இருப்பதனால கிட்டத்தட்ட அது வந்து உங்களுக்கு இந்த 5 கிரக பார்வை யோகங்கிறது ஒரு சிறப்பான உங்களுடைய முயற்சிக்கு பலன்கள் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள், குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில மனக்குழப்பங்கள், வேலையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மன உளைச்சல்கள் எல்லாமே சரியாக தீர்த்து அதுக்குண்டான ஒரு சாதகமான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சே தீரும். கடுமையாக முயற்சி எடுங்க. அற்புதமான வாய்ப்புகள் நிறைந்து அற்புதமான முன்னேற்றத்தையும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இப்போ சொன்ன பலன் கோச்சாரங்கிறது சந்திரனை வச்சு நம்ம பலன்களை சொல்லியிருக்கிறோம். அதே சமயத்தில் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தசா புத்திகள் பலமாக இருந்ததுன்னா இன்னும் அற்புதமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த கிரகங்கள் இப்போ சூரியன், செவ்வாய், ராகு, புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்களுடைய பலம் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு அந்த மாதிரி திசைகள் நடக்குதா, எந்த திசை நடக்குதுன்னு தகுந்த மாதிரி இன்னும் வலு சேர்க்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக வித்தியாசங்கள் இருக்கும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், முனையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு
எதிர்காலத்தை கரெக்டாக திட்டம் போட்டு எதிர்பார்த்த விஷயத்தை இந்த நேரத்தில் செய்யலாம்னு முயற்சி எடுங்க. கண்டிப்பாக மேசராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு வெற்றிங்கிறது நிச்சயமாக உண்டாகும். எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.